ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? என் கண்ணீரை காண மாட்டீரோ? என் வேண்டுதல் கேட்க மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ? என் வேண்டுதல் கேட்க மாட்டீரோ? என்னோடு பேச மாட்டீரோ? இசையா ஒவ்வொரு உள்ளங்களையும் அறிகிற கடவுள், நம் உள்ளத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கடவுள், நம் உள்ளத்தின் மன காயங்களை எல்லாம் அறிந்தவர், நம் வேதனைகளை அறிந்தவர், நம் பிரச்சனை போராட்டங்களை அறிந்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவர். ஆண்டவரே, என் வியாதிகள், என் பலவீனங்கள், நோய் நொடிகள், பயங்கள், கலக்கங்கள், மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். 2 கைகளை விரித்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்து நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்ச்சியோடு அவர் செயலாற்றும் வல்லமையை நீங்கள் அனுபவித்து அநேகருக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். ஆமென். இந்த நாளில் நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் மார்க்கு நற்செய்தி. எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 16 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்க உங்களை சிநேகத்தோடு அழைக்கிறேன். வாசிக்கலாம். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு. பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சம்பவமானது நமக்கு தெரியும். சில பெற்றோர் தாய்மார் தன்னுடைய பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அவர்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் சீடர்கள் என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சீடர்களை கடிந்து கொள்கிறார். அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக தருணங்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஜெபத்திலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்கும் நிறைய தடைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். வேற வேலை இல்லையா உனக்கு? என் ஜெபத்துக்கு போனாதான் உன்னை ஆசீர்வதிப்பாரா? ஏன் ஆண்டவர்கிட்ட போகணுமா கண்டிப்பா அப்படின்னு நமக்கும் பலவிதமான தடைகள் இங்கே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சீடர்கள் அக்கறையா இருக்காங்க, தொந்தரவே செய்யக்கூடாது அவரை என்பதில் அக்கறை உள்ளவர்களா இருக்கிறாங்க. இதே போல பாருங்க, இன்னொரு பகுதி இருக்கிறது வேதம் நமக்கு காண்பிக்கிறது.
வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். லூக்கா நற்செய்தி 7:39. இயேசு கிறிஸ்து சீமோனுடைய வீட்டுக்கு போயிருந்தார். அல்லேலூயா. சீமோனுடைய வீட்டில் இயேசு இருக்கும் பொழுது இயேசுவின் பாதத்திலே ஒரு பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள், கூந்தலால் துடைக்கிறாள், முத்தமிடுகிறாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப இந்த வீட்டினுடைய அந்த தலைவனான சீமோன் என்ன சொல்றாரு படிங்க. அவரை அழைத்த பரிசேயன் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிறவன் இவள் யார் என்று, எத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்றார். சரி, தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். 2 சம்பவங்கள் இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஒன்று, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவளுடைய பெற்றோர் கொண்டு வருகிறார்கள். சீடர்கள் அதை தடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாவியான பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்றாரு, உண்மையிலே இவருக்கு இவர் போதகர் தானா, இவர் ரபி தானா, இறைவாக்கினர் தானா, ஏன் கால தொடரவா எப்படிப்பட்ட கேரக்டர் இவருக்கு தெரியாமலா இருக்கிறது என்று அங்கே அந்த மனிதன் தனக்குள் சொல்லிக் கொள்கிறான். இப்போ இங்கே இருக்கிற கூட ஒரு கேள்வி. முதல்ல நம்ம வீட்லேயே ஒரு தடை வரும், உனக்கு ஒரு வேலை இல்லை, இதுக்கு ஜபத்துக்கு போகிற, இப்படிலாம் கேள்வி ஒன்று. 2வது ஒரு கேள்வி ஒன்று, ஜபத்துக்கு போகிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு சொல்லுங்க. நீலாம் பைபிளை தூக்கிறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீலாம் ஜபம் பண்ணி உனக்கு அற்புதம் நடக்குமா, உனக்கெல்லாம் நல்லது கிடைக்குமா என்று எத்தனையோ பேர் நமக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு மனசுலே கமெண்ட் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். முதல் பகுதி, இயேசு தொட வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, எதுக்கு வந்தாங்க? ஆனால் 2வது பகுதி, இயேசுடைய பாதத்திலே அந்த பெண் வந்து தன்னுடைய பாவங்களுக்காக அவள் அழுது கொண்டிருக்கிறார். 2 சப்ஜெக்ட். இப்ப 2 பகுதி. ஒன்று, தொட வேண்டும் என்று வந்தார்கள். 2வது, அவ தன்னுடைய நிலைமைக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். ஆனா பைபிள் ஒன்று சொல்லுது, என்ன தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்கள் நானும் வரும்பொழுது வெளியே இருந்து நம்மளை தடுக்கிறது ஒரு கூட்டம், வெளியே இருந்து நம்மளை கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம், இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவரேன்னு சொல்லி வரும்பொழுது பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். நமக்குள் வல்லமையோடு செயல்படுகிறவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலானவைகளை செய்ய வல்லவரான ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நாம வரும் பொழுது நம்மை தடுக்கிற, நாம் வேதத்தை திறக்கும் பொழுது, தேவனை நோக்கி வரும் பொழுது நம்மை பற்றி எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில் தேவன் எப்படிப்பட்டவர்னா, நமக்குள் அவர் வல்லமையோடு செயல்படுகிறவர், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப நீங்க வாசித்த அந்த லூக்கா நற்செய்தியில, மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அதட்டினதோடு மட்டுமல்ல, சிறு குழந்தைகளை, 16ஆம் வசனத்தை படிங்க. சிறு குழந்தைகளை அவர் தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசீர்வதித்தார், அரவணைத்தார். அரவணைத்து தம் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் அவர்களை அரவணைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, நீங்க நினைக்கிறதை விட மேல உங்களுக்கு நடக்கும். அந்த பாவியான பெண் என்ன நினைச்சா? மனசெல்லாம் அவள் உள்ளத்துல குற்றப்பழி உணர்வோடு வந்துதான் இயேசுவோட பாதத்துல விழுந்திருப்பா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு,
இந்த பெண்ணை பற்றி இந்த உலகத்தில் எங்கெல்லாம் சரி என்னை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை பற்றியும் பேசப்படும். யாருங்க இவா? நீ சொல்ற இவா ஒரு பரஸ்திரி, இவள் ஒரு பாவி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவியை பத்தி இந்த உலகத்துல எங்கெல்லாம் என் பேர் வருதோ அங்கெல்லாம் என்ன செய்யப்படும்? இந்த பாவியோட பேரும் வரும். ஏன்? இவள் என் மீது அன்பு கூர்ந்தாள். பிரைஸ் தி லார்ட். இவா நினைச்சு வந்திருக்கலாம், என் மனசுல உள்ள இந்த பாவ குற்ற பழி உணர்வு, ஐயா இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு வந்து ஏதாவது ஒரு மன்னிப்பு கிடைக்கும்னு தான் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவளை இந்த உலகம் முழுவதும் எல்லார் மத்தியிலையும் அவளை மிக அற்புதமுள்ளவளாக ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அவளை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வரும் பொழுது கண்ணீரோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு பலவீனத்தோடு வந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஏதாவது ஒன்று நடக்குமான்னு சொல்லி நீங்க வந்திருப்பீர்கள் என்றால், தேவன் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை இன்று உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் நீங்க எழுதிக்கணும். ஏன்னா எந்த மனநிலையில நம்ம இந்த பகுதியை நம்ம பார்க்கணுங்கிறது தெரியணும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று சொல்ல தகுதியற்றவன் வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. ஊதாரி மைந்தனுடைய மனநிலை எப்படி இருக்கு? எங்க அப்பாட்ட போவேன், அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. நான் போய் எப்பா இங்க வா, எனக்கு நல்ல சாப்பாடுலாம் போடுவா அப்படி நான் சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லல. அவன் தனக்குள்ளாக என்ன சொல்லிக் கொள்ளுகிறான்? நான் உம்முடைய வேலைக்காரர், நான் உன்னுடைய பிள்ளை என்று சொல்ல எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. உம்முடைய வேலைக்காரனுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று நான் அவரிடத்திலே சொல்லுவேன் என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்களேன், ஆண்டவர் முன்னால் நம்ம வரும் பொழுது பல நேரங்களில் நமக்குள்ளே ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கும். அல்லேலூயா. என் ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா? எனக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்குமா? இந்த கேள்விகள் அநேக பேருக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்களும் நானும் இப்படி நினைக்கலாம், ஆண்டவரே உங்களை பார்த்து நான் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை என்று வந்திருக்கலாம். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, இந்த இளைய குமாரன் அப்பாவிடத்தில் போகும் பொழுது தன்னுடைய மனதில் அவன் ஒரு பெரிய காரியம்லாம் நடக்கும் நினைச்சிட்டு போல. அல்லேலூயா. ஆனா அப்பா எப்படிப்பட்டவர்? நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் பாருங்க. அவன் வேலைக்காரனா ஆகலாம்னு தான் அவன் நினைச்சிட்டு போறான். ஆனா அப்பா என்ன பண்ணாரு? நீ வேலைக்காரன் இல்லப்பா, உனக்கு ஒரு சின்ன குடோன் இல்லப்பா, நீ எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்க வேண்டியவன்லன்னு சொல்லி அந்த வீட்டையே அவன் வருகை நிமித்தம் மகிழ்ச்சியின் இல்லமாய் மாற்றுகிறார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை குற்றப்பழி உணர்வுல யாராவது வந்திருக்கலாம். ஒருவேளை மனசுல கடந்த கால சில நிகழ்வுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்குள்ள நீங்க ஜெபத்துல முழங்கால் படி போடும்பொழுது கூட உங்களுடைய கடந்த காலம் உங்கள் முன்னால வந்து நிக்கலாம். என் வாழ்க்கையில கடவுளே என் ஜெபத்தை கேட்பாரா? ஆண்டவர் முன்னால நான் அவர் கடவுளே என் ஆண்டவரேன்னு கூப்பிட கூட எனக்கு தகுதி இல்லையேன்னு சொல்லி உன் மனசாட்சி உன்னை உறுத்தி கொண்டிருக்கலாம். பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் நீ நினைக்கிற மாதிரி உன்னை விடுகிறவர் அல்ல. உனக்காக அவர் மாபெரும் விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க தாவீது சொன்னாரு, சங்கீதம் 23 அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட என் கடவுள்
என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார், பாருங்கள் எத்தனை நேசத்தோடு. 5வது வசனம், என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு முன்னால சொல்லுங்க, யாருக்கு முன்னால? உங்களுக்கும் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். யாரு? சாத்தான். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எனக்கு முன்னால உனக்கு யார் இருக்கா? எதிரி யாரு? சாத்தான். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் நமக்கு விரோதமாக போராடுகிறான். சாத்தான் நமக்கு குற்றப்பழி உணர்வுகளை கொண்டு வருகிறான். சாத்தான் நம்முடைய இதயத்தில் தேவனுக்குள் ஆண்டவரோடு இருக்க முடியாதபடி நம்முடைய இருதயத்தில் கடந்த கால பல காரியங்களை கொண்டு வந்து நம்மை நசுக்க நினைக்கிறான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, எதிரியின் கண் முன்னே விருந்தொன்றை ஏற்பாடு செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயத்தில் இருக்கிற குற்றப்பழி உணர்வுகளை மாறும். உங்களுக்குள் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். அதனால தாங்க பவுல் எழுதுகிறார் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம் என்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், வாசியுங்கள். 5வது வசனம், 15வது வசனம், அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் கைகளை தட்டி சொல்லுங்க. ரோமர் 8:15 எழுதிக்கோங்க. ரோமர் 8:15 என்ன சொல்லுது? மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் என்ன மனப்பான்மை? சொல்லுங்க, என்ன மனப்பான்மை? இந்த இளைய குமாரனுக்கு என்ன மனநிலைமை இருந்துச்சு? அப்பாட்ட போவேன், அவர்கிட்ட போய் டாடி அப்படின்னு சொன்னா எனக்கு புதடியை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரோ அப்படின்னு அவனுக்கு பயம். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படிப்பட்ட முகத்தோடு இருப்பார் எனக்கு தெரியாது. நான் அதனால அவர்கிட்ட போய் டாடி என்ன வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, நான் எனக்கு அந்த பெட்ரூமை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்படின்னா போல, ஐயா உள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அதனால ஒரே ஒரு இந்த தோட்ட வேலை பார்க்கறதுக்காக ஆள் வேணும்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஆளா என்ன செஞ்சுக்கோங்க, என்ன போட்டுக்கோங்க அப்படிங்கிறது போல நீ வந்திருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உன் இருதயத்துல அந்த பயம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அந்த அச்சம் உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாம். அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுது, அவர் இந்த வசனத்தை பாருங்க, 15வது வசனத்தை, மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனநிலையை பெற்றுக்கொள்ளவில்லை, கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை, அதனால் நாம் அப்பா தந்தையே என்று கை தட்டுங்க பாப்போம். எப்படி அழைக்கிறோம்? நல்ல வாயத்தாரு சொல்லுங்க, எப்படி அழைக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார்னா, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அவர் நம்ம விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் உரிமையை கொடுக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இழந்து போய் நிற்கிறதெல்லாம் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம் மீது அவருடைய நன்மைகளால் நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அவ இளையகுமாரனுடைய மனநிலை வேறு, தேவனுடைய மனநிலைமை வேறு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இளையகுமாரனுக்கு என்ன கிடைச்சு, என்ன வேணும்னு நினைச்சான்? வேலைக்காரனா இருக்க நினைச்சான். ஆனா அப்பா என்ன சொன்னாரு? நீ வேலைக்காரன் இல்லப்பா, என் மகன்டான்னு சொல்லி அவனை எல்லா அதிகாரத்துக்கும் உரியவனாக மாற்றினார். ஆமென். இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. முதல்ல எடுத்து வாசிங்க. சக்கேயு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருடைய தலைவர். இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். என்ன செஞ்சாரு? முதல்ல ஒரு மனுஷனுடைய விருப்பம் எப்படி இருந்துச்சு? வேலைக்காரனாகன்னு விருப்பம். அல்லேலூயா. ஆனா அவனை என்ன செஞ்சாரு? வேலைக்காரன் இல்லப்பா, நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய மகன் என்ற உன்னத நிலைக்கு அவரை உயர்த்தினார். ஆமென். சொல்லுங்க ஆமென். இரண்டாவது பாருங்க, சக்கேயு என்கிற ஒரு வரி தண்டுகிறவருடைய தலைவன் இருந்தான். அவன் யாரு? அவன் பைபிள் சொல்றது அவன் ஒரு பாவி.
பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லல, சுத்தி இருந்த ஜனங்கள் சொன்னாங்க இவன் யாரு, இவன் யாரு, இவனை மாதிரி ஒரு பாவிப்பை உலகத்திலே சில நேரங்களில் எனக்கும் அப்படிலாம் பட்டம் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் பாவி, இவன் ஒரு அக்கிரமக்காரன், இவன் ஒரு அநீதியானவன் அப்படின்னு பட்டம் சூட்டப்பட்டவன். ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? இயேசுவை பார்க்க ஆசை. சத்தமா சொல்லுங்க. அப்ப இயேசுவை பார்க்க ஆசை. இன்னைக்கு சிலருக்கு சில நடிகர்களை பார்க்க, சில சினிமா நட்சத்திரங்கள், சில கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், சில பாடகர்கள், சில நேரங்களில் சிலரை பார்க்கறதுக்கு ஆசை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில ஊருக்கு போனோம்னா சில பேர் பாருங்க, உங்களை பார்க்க எனக்கு ஆசை. இயேசுவை பார்க்க சக்கேவுக்கு ஆசைங்க. ஆனா அவன் ஆசைதான் பட்டான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, இயேசு அவனுடைய ஆசை இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனா இயேசுவுக்கு என்ன ஆசை? உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அல்லேலூயா. அவன் கற்பனையில் நினைச்சிருப்பாரா? சிந்தித்திருப்பாரா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஆசைப்பட்ட சக்கேயுடைய வீட்டுக்குள்ள இயேசு வருகிறார். சக்கேயுடைய வீட்டுக்கு இயேசு வர்றாரு. சக்கேயுடைய குடும்பத்துக்குள்ள இயேசு வருகிறார். சக்கேயுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். சக்கேவை எப்படி மாத்திட்டாரு? இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று, இவன் அபிரகாமின் மகனே என்ற ஒரு நிலைக்கு அவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆமென். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பார்க்க தான் ஆசைப்பட்டாரு, ஆனா சொல்லுங்க, ஆனா வீட்டுக்கே வந்துட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வந்துட்டாரு? வீட்டின் தலைவராகவே அவரு வந்துட்டாரு. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்க. லூக்கா நற்செய்தி. உடனே அவர், லூக்கா 18:38 படிங்கப்பா. உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். அல்லேலூயா. நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. முதலாவது ஒருவன் பாவத்தில் விழுந்து கிடந்தவன், குற்றப்பழி உணர்வினால் பாதிக்கப்பட்டவன். இரண்டாவது ஒருவன் இந்த உலகத்தினால் பாவி என்று உலகம் அவனுக்கு ஒரு பெயரை வைத்து அவனை ஒதுக்கி வைக்கிறது, அவனை குறித்த எதிர்மறையான கருத்துக்களை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசை, இவர் யார் என்று பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அவனுடைய பெயர் சொல்லுங்க, என்னது? பர்த்திலேமேயு, கண் தெரியாத பார்வையற்ற மனிதன். பிரைஸ் தி லார்ட். இந்த பார்வையற்ற மனிதனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? சொல்லுங்க, என்ன விருப்பம்? அந்த வழியாக இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னங்க ஆசை? இயேசுவை அவன் கூப்பிட்டான். சொல்லுவாங்கல்ல, நப்பாசை அப்படிம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏதாவது ஒன்று கிடைக்குமா? ஏதாவது ஒன்று நடக்குமா? ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்ற ஒரு நிலையிலே அவன் கூப்பிடுகிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் யாரு? ஒரு பிச்சை எடுக்கிறவன். உன் பேர் என்னம்மா? ஓம் பேர் என்னன்னு கேட்டேன். செல்வியா? ஓம் பேர் என்னது? செல்வி. நீ பனிவு மாதா கோயிலுக்கு பூசை கிளம்பி போயிட்டு இருக்க. பின்னால இருந்து ஒரு பிச்சை எடுக்கிற அக்கா செல்வின்னு சத்தமா கூப்பிடுது. நீ என்ன பண்ணுவ? திரும்பி பார்ப்ப. கூப்பிட்டது நானா இருந்தா உனக்கு மரியாதை. கூப்பிட்டது யாரு? நீ என்ன செய்வ? ஏக்கா நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லுவியா? சொல்லுவியா? நான் சொல்ல மாட்டேம்மா. நான் மெல்ல, யாருமே தெரியாது, உண்மையை சொல்றேன்.
நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. போயிட்டு பெறுவாங்க. சரி, அண்ணன் சொல்றாரு போயிட்டு பெறுவாங்க. க்ளோஸா யாரும் முடிஞ்சு போனா 10 ரூபா கொடுத்துட்டு போவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யறது இல்லை, நாம அவங்களோட தோல்ல போட்டு மாப்பிள வாங்க ஒரு டீ குடிங்க அப்படின்னு யாரும் என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. ஒரு பிச்சை எடுக்கிறவன் நம்ம ஒருவேளை இங்கே ரொம்ப நல்லவங்களா சில நான் இருக்கலாம். ஆனால் உண்மை நான் சொல்லுவேன், ஏன்னா யாராவது வந்து ஒரு பொண்ணு பிச்சை எடுக்கிற பாப்பா இப்படியே இழுத்து 10 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்கன்னா தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி வேணா என்ன செஞ்சுக்கலாம், நான் கூப்பிட்டுட்டுலாம் போக மாட்டேன். நம்ம அவ்வளோ பெரிய புனிதர்களெல்லாம் என்ன செய்யலை இல்லை. நமக்கு ஒரு அது அந்த இடமே எப்படி இருக்கும்னா, ஒரு சொல்லுங்க ஏதோ நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாலோ இல்லை நம்ம பக்கத்தில் ரொம்ப தொந்தரவு பண்ணாலோ நமக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். சொல்லுங்க ஏங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். பிரைஸ் தி லார்ட். இவன் கூப்பிட்டான், எத்தனையோ பேரை கூப்பிட்டுருப்பான், அவனும் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். ஆனா பாருங்க, அவன் ஒரு அற்ப இல்லை ஒரு அல்ப ஒரு சந்தோஷத்துக்காக அவன் கூப்பிட்டுருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அந்த ஒரு பிச்சைக்காரன் சப்தத்துக்கு இயேசு நின்றார். நான் நிக்க மாட்டேங்க. நான் நம்ம யாருமே பிச்சைக்காரங்களை மதிக்கிறதே சும்மா வேணும் சொல்லலாம். ஒரு ஒரு 10 ரூபா போடுறதுல வேணா போட்டு அதோட கதையை முடிச்சுக்கிடுவோம். ஆனால் இயேசு அந்த மனிதனை தன்னிடத்தில் வரவழைத்தார், அவனை விசாரித்தார். அவன் நினைச்சிருப்பானா? நினைச்சிருப்பான். இயேசு அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வை தந்தார். கை தட்டுங்கப்பா. முதல்ல ஒருவனை காமிச்சேன் சிந்திக்கிறதுக்காக, யாரு? குற்ற மனப்பான்மை. இரண்டாவது ஒருவன் யாரு? இந்த உலகத்தினால் அவதூறாக பேசப்பட்டவன். அப்படிதானே? சொல்லுங்க, உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டவன். சரி, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒருவன் இந்த உலகத்தில் சிறுமைப்பட்டவன். எழுதிக்கோங்க. என்னது? ஒரு பிச்சைக்காரன் பெருமைப்பட்டவனா சிறுமைப்பட்டவனா? செல்வியக்கா நாங்க பிச்சை எடுக்க தெரியுமோ, என்ன பண்றிய அப்படின்னு நீங்க கேட்கணும் வச்சுக்கோ, பிச்சை எடுக்கல அப்படின்னு சொல்லுவான். அவன் பேங்க்ல 10 கோடி ரூபா போட்டுருந்தாலும் என்ன, என்னப்பா கைங்கால் நல்லா தானே இருக்குன்னா நீ என்ன பார்த்து சொல்ல போற? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல யாரு? குற்றப்பழி. இரண்டாவது யாரு? உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டவன். மூன்றாவது யாரு? சிறுமைப்படுத்தப்பட்டவன். இந்த 3 பேருடைய அற்ப ஒரு விருப்பத்தை, அவனுடைய விருப்பம் அற்பமானது, ஆனால் அவன் இந்த அற்பமான விருப்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றினார். கை தட்டுங்க அல்லேலூயா. இப்ப 4வது ஒரு காரியத்தை தயவு செய்து பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சரி, இப்ப பாருங்க என்ன விடுதலை பயணம். நேரத்தின் சுருக்கமாக அந்த பகுதியை பார்க்கிறோம். ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அந்த பக்கமாக செல்வேன் என்று மோசே தனக்குள் சொல்லிக் கொண்டார். மோசே எதுக்கு போனாரு? சொல்லுங்க. மோசே முச்செடி எரியுறத பார்த்தாரு. பார்த்த மோசே, என்னடா முச்செடி எரியுது, ஆனா கரிஞ்சு போலையே, காஞ்சி போலையே, இது என்ன அதிசயமா இருக்கு, இது என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி போனார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் தேவன் மோசேயை தனக்கென தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். 4 காரியம். 1, குற்றப்பழி உணர்வோடு இருந்தவன். 2வது, உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டவன். 3வது, சிறுமைப்படுத்தப்பட்டவன். 4வது, ஏதோ ஒரு காட்சியை காண வேண்டும் என்று சும்மா வேடிக்கை பார்க்கலாம்னு போன மனுஷன். அல்லேலூயா. மோசே எப்படி போனாரு? சொல்லுங்க.
இங்க இருக்கிற நம்மில் பலர் ஏதோ அந்த அக்கா கூப்பிட்டாங்க அதனால வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த சகோதரி சொன்னாங்க, ஏதோ மனசு சரியில்லைன்னுல, வா வந்து உட்கார்ந்துட்டு போ. நீ எப்படி வந்திருந்தாலும் உங்களை தேவன் தொடுகிறது மட்டுமல்ல, நீங்கள் விரும்புகிறதை விட மேலான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இன்று செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக குற்றப்பழி உணர்வுள்ளவனுடைய வாழ்க்கையில மேலான காரியம் என்னது? அவன் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை மீட்பை பெற்ற அபிரகாமின் குமாரனாய் மாறினான். கண்டறியாத பர்திலேமையோ பார்வை பெற்று உலகத்திற்கு கிறிஸ்துவை கொண்டு சேர்க்கும் நற்செய்தி பணியாளனாய் மாறினான். ஆமென். நான்காவது, சும்மா சாதாரண வேடிக்கை பார்க்க போன ஒரு மோசேயை ஆண்டவர் மீட்பின் வரலாறிலே அவனுடைய பெயரை பதிக்க வைத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க நினைச்சு வந்திருக்கலாம், ஏதாவது இந்த நோய் குணமாகட்டும், ஏதாவது கஷ்டம் தீரட்டும், ஏதாவது பிரச்சனை மாறட்டும். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பதை விட மேலானதை ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இயேசு கரம் என் மேலங்க கடுகளவு. கைதட்டி பாடுவோம். ஆமென். என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. இயேசு கரம் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. இயேசு கரம் என் மேலங்க ஆமென். கடுகளவு பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவு பயம். கையை தட்டி வாயை திறந்து ஆமென். கடுகளவு பயமில்லைங்க. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர். நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்கப்பா. நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்கப்பா. நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிப்பவரே. வாய் திறந்து, நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிப்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிப்பவரே. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கிற அப்பா நம்ம ஏதாவது குணமாகலாம்னு வந்திருக்கலாம். ஆனா அவர் குணத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா நன்மைகளையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. சிறுமையுற்ற குற்றப்பழி உணர்வுல இருக்கிற, உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்ட
ஒருவேளை ஏதோ வந்து பார்ப்போம்னு வேடிக்கை பார்க்க வந்த நம்மளா கூட நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை விட மாட்டாரு. அவர் இறுக பற்றிக் கொள்கிறார். அவர் தம் நேசத்தால் நம்மை அரவணைக்கிறார். அவர் நம்மை தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நமக்கு கைமாறு தருகிறார். Praise the Lord. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுவோம். Praise the Lord. அல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய ஜெபங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உங்க கருத்துக்கள் நிறைவேறுகிறது. உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க 4 நபர்களை வேதத்தில் பார்த்தோம். ஆமென். ஆனால் இந்த 4 நபர்களும் குற்றப்பழி உணர்வோடு உலகத்தால் அவமானப்படுத்தப்பட்டு சிறுமையுற்று ஒரு வேடிக்கையாய் பார்க்கிற ஒரு வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த மனிதனாக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நினைத்ததை விட மேலான காரியங்களை செய்து ஆசீர்வதித்தார். ஆமென். இது எப்பொழுது நடந்தது? இது எப்ப நடந்துச்சு? இது எப்ப நடந்தது? Praise the Lord. பக்கத்துல கை கொடுத்துருங்க. இது எப்ப நடந்துச்சு சொல்லுங்க. எப்ப நடந்துச்சு? அருகில் வந்தால். எப்ப வந்தா? பக்கத்துல வா. நீ தூரமா இருக்கிற, நீ என்ன செய்யணும்? பக்கத்துல வரணும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இங்க வாங்கப்பா. இயேசு கூப்பிட்டாரு. கூப்பிடுங்க, அனுப்புங்க. நீ அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இல்லப்பா. நீ என் அருகிலே வா. என் மகளே, என் மகனே, நீ எங்கேயோ ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு என்னை ஆசீர்வதிப்பார் நினைக்காத. நீ என் அருகிலே வா, என் பக்கத்துல. நீ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்க நாம என்ன செய்யணும் தெரியுமா? அவர் அருகிலே வர வேண்டும். அதனாலதான் மத்தேயு 11:28 சொல்லுகிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எங்க வாங்க? ஏன்ட வாங்க. ஆமென். நீங்க ஏன்ட வா. என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் வா. என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். Praise the Lord. அப்ப நீங்க நல்ல கவனிங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட வரணும் சொல்லுங்க? யார்கிட்ட வரணும்? இயேசுவிடத்தில் நீங்கள் வர வேண்டும். Praise the Lord. நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? வரணும். நீங்க பைபிள் எடுத்து நீங்க ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த 27ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? அவர் ஏசாவை பார்த்து சொன்னாரு, நீங்க வா, காட்டில் போய் வேட்டையாடி எனக்கு உணவு சமைத்து நீ கொண்டு வா, நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? ஆசீர்வாதத்தை வழங்க போறேன். ஆனா இத ரெபேக்கா அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா கேட்டுக்கிட்டு பார்த்தாங்க. தேவன் வாக்களித்தது என்ன? ஏசா இல்ல. ஆசீர்வாதத்துக்குரியவன் யாரு? ஏசா. ஏசா இல்ல, யாக்கோபு என்பதை அறிந்தவளாக யாக்கோபை கூப்பிட்டு சொன்னா, நீ உடனே போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். Praise the Lord. இவன் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு முன்னக்கூட்டி அவன் முந்திக் கொள்ளுகிறான். இதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க பைபிள் அடுத்த அந்த வசனத்தை படிக்கலாம் பார்ப்போம். தொடக்க நூல் 27ல 21, 22 படிங்கப்பா. ஈசாக்கு யாக்கோபிடத்திலே, மகனே அருகில் வா,
பிரைஸ் தி லார்ட். என்ன செய்? என் அருகில வா, என் பக்கத்துல வா. ஆண்டவர் சொல்றாரு என் பக்கத்துல என்ன செய்? வா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா நாம நினைக்கிற மாதிரி இருந்த இடத்துலயே ஆசீர்வாதம் செய்யாது வர. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம், ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க. உங்க வாழ்க்கையில நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியம்லாம் நடக்கும். ஆனா அது நடக்கணும்னா ஒன்று செய்யணும். இருக்கிற இடத்த விட்டுட்டு நீ தேவனிடத்துல வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்த விட்டு என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல வந்து சேரணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை. ஆண்டவரை நாம் என்ன செய்யணும் தெரியுமா? தேவைன்னா அவர் என்ன செய்யணும்? சொல்லுங்க. தேவைன்னா அவர் வரட்டும். வாங்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இது இலங்கையில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீலங்கா போனீங்கன்னா அங்க நீங்க என்ன பண்ணுன்னா, அவர் குருவானவர் அந்த பீடத்தை சுத்தி உள்ள அந்த கிராதியில தான் இருப்பார். நாம தான் என்ன செய்யணும்? வரிசையில போய் நற்கருணை உட்கொள்ள வேண்டும், வாங்கணும். குருவானவர் அப்படியே அங்க நல்ல அழகா இருக்கும். வரிசையா முழங்கால் படி போட்டிருப்பாங்க, பின்னால நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பின்னால நிற்பாங்க. அப்படியே ஒரு ரோ முடிஞ்சு இப்படி வருவாரு, அடுத்த ரோ கரெக்டாக முழங்கால் படி போடுவாங்க, அடுத்த ரோ இப்படி போகும். நல்லா இருக்கும். குருவானவர் அங்கெல்லாம் வர்றதில்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சோம்பேறி. சிலத்தில் பாருங்களேன், உட்கார்ந்தே தான் இருப்பாங்க. சாமியார் வந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க? ஏந்திப்பாங்க. இல்லை அங்கே தானே நிற்காரு, வந்தா வரட்டும், இல்லைன்னா விட்டுருவோம். ஏன்னா நமக்கு என்ன தெரியலன்னா அங்கே நற்கருணையில் இருப்பவர் யாருன்னு நமக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நற்கருணையில் இருப்பவர் யாருன்னு நமக்கு தெரியல. அன்னைக்கு நம்ம ஒரு அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்த பொழுது அப்போ அந்த வீட்டில் பிள்ளைங்க புதுநன் வாங்க போகிறாங்க. உடனே அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், தம்பி ரெண்டு தம்பிகிட்ட கேட்கேன், தம்பி புதுநன் வாங்க போறியாப்பா, நன்மை வாங்க போறியா? ஆமாம். இந்த நன்மையில யார் இருப்பா? சாமியார் இருப்பார். சாமியார் வருவார். யார் வருவார்னு கேட்டேன். சாமியார் வருவார்னா சரி, ஒருவேளை அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒருவேளை பூசை வச்சாதான் நற்கருணை திருப்பணியில் தானே, அப்போ ரைட்டுப்பா அப்படின்னு. இல்லைப்பா அந்த வெள்ளையா காமிச்சாங்களா? ஆமாம். அதில் யார் வருவா? எல்லா கடவுளும் வருவாங்க. என்ன கடவுளா? ஒரு கடவுள் இல்லை, இருக்கிற எல்லா கடவுளும் உள்ள வந்துடுவாங்க. நான் உண்மையிலே யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு தப்பா எடுக்கிறாங்கண்ணே, இன்னைக்கு புது நன்மை என்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது. இல்லைன்னா உங்கள் குடும்பத்தின் விழா, இந்த காது குத்து விழா இருக்குல்ல, என்ன விழா? குடும்ப விழா, காது குத்து. நீங்கள் மதுரை பக்கம்லாம் போனீங்கன்னா காது குத்து, காதணி விழான்னு போட்டிருப்பாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இது என்ன செய்யுது? புது நன்மை. ஆனால் சொன்ன மாதிரி நற்கருணை ஆண்டவரை தேடி போய் நல்ல கைகளை கும்பிட்டு வாயை திறந்து ஆமேன்னு சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாக்கில் வாங்கணும். இப்போ அது பிரசாதம் மாதிரி ஆயிட்டு. காரணம் என்னன்னா, நமக்கு நற்கருணை ஆண்டவர் மேலும் மதிப்பும் பற்றுறுதியும் இல்லாமல் போயிட்டு, குறைஞ்சு போல இல்லை, புரிதல் இல்லை, அறிந்து கொள்ளுதல் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ போகிறோம், பிரசாதம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். சரி, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு, என்னிடத்தில் வா. என்னிடத்தில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அழைப்பு தான். முதல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், உனக்கு வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலானது நடக்கணும்னா நீ ஏன்ட்ட வா. பிரைஸ் தி லார்ட். நீங்க இளையகுமாரனை பாருங்க, அவன் இருந்த இடத்தில் சொல்லிக் கொண்டான். அப்படிதானமா? சத்தமா சொல்லுங்க. இருந்த இடத்தில். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எழுதி கொள்ளுங்கள், எழுந்து வந்தான். எழுந்து எங்க வந்தான்? அப்பாவிடத்தில் வந்தான். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நீங்கள் சக்கேவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இறங்கி வந்தான். என்ன செஞ்சான்?
எழுந்து வந்தான், எழுதிக்கோங்க, எழுந்து வந்தான், இறங்கி வந்தான். வித்தியாசம் இருக்கு, டிஃபரெண்ட் இருக்குன்னு. பிரைஸ் தி லார்ட். முதல்ல என்னதுமா? எழுந்து வந்தான், எழுந்து. இரண்டாவது இறங்கி வந்தான். அல்லேலூயா. மூன்றாவது விட்டு விட்டு வந்தான். சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. யாரு? பர்த்திலேமேயு, கண் தெரியாத பிச்சைக்காரன். என்ன விட்டுட்டு வந்தான். எதை விட்டு வந்தான்? இயேசு உன்னை கூப்பிடுகிறார்னு சொன்ன உடனே அவன் கையில இருந்த கம்பு, அவன் கையில் மேல இருந்த தோல்ல மேல போத்தி இருந்த போர்வை, கையில இருந்த திருவோடு எல்லாத்தையும் தூக்கி எரிந்து விட்டு வந்தான். இதெல்லாம் ஆன்மீகம் நமக்கு ஒரு பெரிய பகுதி. சரி, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான்காவது கலற்றி விட்டு வந்தான். யாரு? சொல்லுங்க. நாலாவது மோசே என்ன பண்ணாரு? கலட்டி விட்டு வந்தார். முதல்ல என்னது? எழுந்து. இரண்டாவது இறங்கி. மூணாவது விட்டு விட்டு. நாலாவது கலற்றி. பிரைஸ் தி லார்ட். கலற்று. எழணும், இறங்கணும், விடணும், கலட்ட வேண்டியதை கலட்டிடும். அப்படின்னாதான் இயேசுவிடத்தில் நீங்களும் நானும் நினைப்பதற்கும் மேலான காரியத்தை பெற முடியும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேதத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுத்தருகிற இந்த பாடத்தை பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எசையா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. எசையா 55. எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஒரு உடன்படிக்கை, என்றுமுள்ள உடன்படிக்கையை, தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபை பார்த்து யார் சொல்ற? ஈசாக்கு சொல்றாரு, மகனே என்கிட்ட வா. அவன் நெருங்கி வந்தான். அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறினா. அப்பா சொன்னாரு, எனக்கு என்ன செய்ய, கொஞ்சம் நெருங்கி வந்து முத்தம் கொடு. அவன் பக்கத்தில் வந்து நம்முடைய வாசனையை பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நெருங்கி வாங்க. யார்கிட்ட நெருங்கி வரணும்? ஆண்டவர்கிட்ட நெருங்கு. சிலருக்கு பயம், நெருங்கிறதுக்கே பயம். நிறைய வீட்டில் பாருங்க, அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பரிதாபம் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அப்பாவை வில்லனா காமிக்கிறது யார் தான்? அல்லேலூயா. உங்க பிள்ளைகள்லாம் அப்பாவை நெருக்கமா வச்சுக்கோங்க. உண்மையிலேயே உலகத்துல எல்லா ஆசையும் பாசமும் உள்ளத்துல இருந்து வெளிக்காட்ட தெரியாத ஆள் யாரு? என்ன? பிரைஸ் தி லார்ட். நிறைய ஆசை இருக்கும், நிறைய பாசம் இருக்கும், நிறைய பேசுறதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா எதுவுமே ஏன் பக்கத்திலேயே உட்கார்றது இல்லையே? பிரைஸ் தி லார்ட். பக்கத்திலேயே உட்கார்றது இல்லையே. பரம தகப்பனை பாருங்க. ஆண்டவர் கொடூரமானவரா? சொல்லுங்க. ஆண்டவர் கொடூரமானவரா? ஆண்டவர் ரொம்ப அழிக்கிறவரா? ஆண்டவர் தண்டிக்கிறவரா? ஆண்டவர் நம்முடைய அழிவில மகிழ்வடைகிறவரா? பாருங்க, சமாரியர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு யோவான் சொல்றாரு, ஆண்டவரே வானத்திலிருந்து என்ன இறக்கணும்? அக்கினிய இறக்கும். இயேசு சொன்னாரு, என்னப்பா உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அவர் யாருடைய அழிவிலும் மகிழ்ச்சி அடைகிறவர் அல்ல.
மானிட மகன் எதுக்கு வந்தாரு? வாழ்வளிப்பதற்கு. கை தட்டுங்க பாப்போம். நம்முடைய பரம தகப்பன் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நான் திரும்ப நீங்க வாசிக்க பாருங்க. என்னிடத்தில் என்ன செய்யுங்க? எனக்கு செவி கொடு, என்னிடம் வாங்க, கேளுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பைபிள் ஒரு சம்பவத்தை பாருங்க. ரூத்தின் புஸ்தகம். என்ன புஸ்தகம்? சத்தமா சொல்லுங்க, என்ன புஸ்தகம்? ரூத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூத்துடைய புஸ்தகத்துல ரூத் யாரு அப்படின்னா பாருங்க, அவள் ஒரு கைம்பெண். அப்படிதானே? சொல்லுங்க, அவள் யாரு? ஒரு கைம்பெண். வயதான காலத்துல இல்ல, ஒரு சின்ன வயசுலேயே அவள் யாரா மாறிட்டா? விதவையாக, கைம்பெண்ணாக அவள் மாறிவிட்டாள். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட அந்த ரூத் நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வருகிறாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நகோமியும் ரூத்தும் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த பொழுது நகோமி ஒரு பெரிய புலம்பல் பாட்டே பாடினது நமக்கு வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவள் சொன்ன புலம்பல் என்ன? நீங்கள் வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க. நிறைவோடு போனேன், வெறுங்கையா வந்திருக்கேன். கடவுள் தண்டித்து விட்டார், எல்லாம் உள்ளவர் துயரத்தை சுமத்தியுள்ளார் என்று அவள் புலம்ப ஆரம்பிக்கிறாள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு புலம்பலின் மத்தியில் இருந்த பொழுது நகோமி தன்னுடைய மருமகளாகிய அந்த ரூத்தை பார்த்து சொன்னா, நமக்கு வயிற்றுக்கு பொழப்புக்கு சாப்பிட்றதுக்கு இந்த தேசத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், ஆனா நீ போவாசனுடைய வயலுக்கு போ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ எங்க போ? போவாசுடைய வயலுக்கு போ. 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவருடைய வயலுக்கு போய், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். போய் வா மகளே என்றார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 4ஆம் வசனம் பாருங்க. சிறிது நேரம் கழித்து போவாசு அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அறுவடையாளர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களோடு, அவர்களும் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றனர். பிரைஸ் தி லார்ட். 8ஆவது வசனம் பாருங்க. போவாசு ரூத்தை நோக்கி, பெண்ணே, இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீர் என்ன செய்ய வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி நமக்கு தெரிகிறது. என்ன போட்டிருக்கு? 12ஆம் வசனம். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய ரெக்கைகளின் அரவணைப்பை அவர் உனக்கு முழு நிறைவான பலனை. கை தட்டுங்க பாப்போம். இப்ப இங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்த ரூத் எதற்காக போனாள்? சொல்லுங்க, எதுக்கு போனா? பஞ்சம் விளைய போனா, பசிக்கு போனா. அப்படிதானமா? சொல்லுங்க வேகமா, டைம் ஆயிட்டு. எதுக்கு போனா? பஞ்சம் விளைய போனா. ஆகாரத்துக்கு என்ன செய்யறது? கொஞ்சம் மிச்சம் மீதி கிடக்கு, கீழே கிடக்கல, சிந்தி கிடக்கல, அதை பொறுக்க போனவள் தான் யாரு? ரூத். ஆனால் இந்த ரூத் யாரா மாறிட்டா? சொல்லுங்க, ரூத் யாரா மாறிட்டா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாற்றில் அவள் இடம் பிடித்து விட்டாள். கை தட்டுங்க. போட்டிருக்கா பைபிள்ல. மத்தேயு நற்செய்தியாளர் ரொம்ப தெளிவாக இந்த ரூத்தை பற்றி இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 5ஆம் வசனம், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன். பிரைஸ் தி லார்ட். எங்க வந்துட்டா? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் வரலாறுல வந்துட்டாங்க. யாரு? எப்படி எதுக்கு போன ரூத்து? வயல்ல சிந்தனதை பொறுக்கிறதுக்கு போன ரூத். நினைச்சிருப்பாளா? சிந்திச்சிருப்பாளா? ஆனா இது எப்ப நடந்துச்சுன்னா, இவள் போவாசின் பாதத்தில் தன்னை அர்ப்பணித்தாள். ஆமென். மாமியார் சொன்னாங்க, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், போவாஸ் பாதத்தில் போய் விழுந்துரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. போவாஸ்ட்ட பேரு, போவாசே இதோ உன்னுடைய பாதத்தில் நான் இருக்கேன்பா, உன் போர்வையால் என்ன செஞ்சுக்கோ, என்னைய மூடிக்கொள். தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு போவாசிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த ரூத்தை வாழ்க்கையின் பாதை மாறி அவள் கிறிஸ்து பிறப்பின் செய்திக்குள் அவள் வருகிறார் என்றால், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எல்லாம் வல்லவரான தெய்வத்திடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. என்னங்க பண்ணணும்? வா, ஏன்ட்ட வா. நீ எங்கேயும் போய் அனுச்சியாத, அலைஞ்சி தெரியாத. இன்னைக்கு நம்ம பாருங்களேன், அலைந்து திரிகிறோம், ஆசீர்வாதத்துக்காக அலைந்து திரிகிறோம், அநேக காரியங்களுக்காக நம்ம அலைந்து திரிகிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு அழைப்பை வைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அழகாக தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறார். நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசித்து பாருங்கள். சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல என் உள்ள என்ன செய்யுது? உமக்காக ஏங்கி தவிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என் உள்ள யாருக்காகங்க ஏங்கணும்? சொல்லுங்க, என் உள்ள யாருக்காக ஏங்கணும்? என் இருதயத்தில் ஒரு ஏக்கம், விருப்பம் எல்லாமே யாருன்னா இயேசுவின் மீது என் இருதயம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 27:4 சொல்லுது, நான் ஆண்டவரிடம் விண்ணப்பம் ஒன்றை செய்வேன், அதையே நான் நாடி. சத்தமா சொல்லுங்க, அதையே. என்னது? நான் இருக்கிற இடத்துக்கு கடவுள் வரணும். அப்படிதானே? அப்படிதானம்மா? நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், தேவைன்னா அவர் என்ன செய்யணும்? வரணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எப்படி சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணால் வருதோ அது மாதிரி கடவுளும் ஆர்டர் பண்ணால் என்ன செய்யணும்? அதனுடைய விளைவு. நீ தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. சில குருக்கள் பண்ணுற பெரிய தப்பு, நீங்கள் உங்களுடைய பூசை பணத்தை அனுப்பி விடுங்கள், நாங்கள் உங்களுக்காக பூசை வைக்கிறோம். ஆன்லைன் பூசை. ஆன்லைன் பூசைலாம் நீ காசு கொடுத்தா அது பூசையாவே இருக்காது. புரிஞ்சுக்கோ. பூசைக்கு காசு கொடுக்கிறது, திருப்பலிக்கு காசு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிடுறது. உங்களுக்கு பலன் வந்துருமா? பார்க்கலையா நீங்களா? பூசைக்கு பிறந்த நாள் பூசையாக, திருமண நாள் நன்றி பூசையாக, செத்து போன கிழவனார் கிழவிக்கலாம் பூசை. கேட்டால் ஒரு 100 ரூபா தானே? 100 ரூபா தானே பூசைக்கு? 100 ரூபா. என்ன எவ்வளோ உங்கள் ஊரில்? 100 ரூபா தானே? சரி, இந்த 100 ரூபா கொடுக்குறதுக்கே சாமி ஏதாவது பாதி பூசையில் 2-3 ஜபத்தை குறைச்சி 80 ஆக்கலாமா? அதுக்கு ஒரு பேரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் பூசைக்கு போ, பணம் கொடுக்கறது முக்கியம் இல்லை, பூசையில் பங்கெடுக்கணும்.
திருப்பலியில பங்கெடுக்காம நீ ஆன்லைன்ல எனக்கு இந்த பாதரை தெரியும் அந்த பாதரை தெரியும் நான் காசு அனுப்பிட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு 10 பூசை வச்சிருவாரு. பிரைஸ் தி லார்ட். சில குடும்பங்கள் இருக்காங்க, கொஞ்சம் வசதியான குடும்பங்கள், வருஷம் 365 நாளைக்கு காசு கொடுத்துருக்காங்க. உடனே மோட்சத்துக்கு போயிடலாமோ? சொல்லுங்க, போயிடலாமோ? 365 நாள் நீ காசு கொடுத்தனால நீ மோட்சத்துக்கு நம்ப முடியாது. அதனால உடனே பூசை யாரை விலை கொடுத்து வாங்க முடியுமா? பூசையை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? முடியுமாங்க? நீங்க பூசைக்கு பணம் கொடுக்கல, புரிஞ்சுக்கோங்க. நான் பூசைக்கு காசு கொடுத்துட்டேன் அதனால பூசை இல்லை. பூசையை எவனும் வாங்க முடியாது. ஏனெனில் திருப்பலி பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில் இல்லையே. கை தட்டுங்க பாப்போம். கல்வாரி பலியை யாரு காசு கொடுத்து நினைச்ச முடியாது. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கல்வாரி பலியில முழுமையா பங்கெடுத்தாதான், முழுமையா சொல்லுங்க, இந்த பாதி அரை காலு சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது அது வரை ஆள் வருது. இதுல பாதியில போது, கால்வாசியில போது, இதோ இறைவனின் செம்மறின்னு தூக்குல தான் பார்க்க, திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணும். பிரைஸ் தி லார்ட். இதுல பாதி நேரம் இப்ப செல்போன் வேற வந்துட்டா எல்லாம் பாதி தூக்கிட்டு ஓடுது வெளியே. இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையுமா? இப்ப வாங்க திருப்பாடல் 27 வாங்க, 4ஆம் வசனத்துக்கு வாங்க, திரும்ப படிங்க சீக்கிரம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை. பிரைஸ் தி லார்ட். எங்க போணும்? ஆண்டவருடைய இல்லத்துக்கு போணும். தேவனை தேடணுங்க. அவர் பாதம் உட்காரணும். அவர் அழகை ரசிக்கணும். அவருடைய திருவுளத்தை நாம் கண்டறிய வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இளைய மகன் அப்பாவிடத்துல அப்பாவை பத்தி உட்கார்ந்து யோசித்து பார்த்தான். ஆகா, எங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரனு கூட என்ன இருக்கு, இப்போ நிறைவான உணவு இருக்கு, ஒன்றும் குறைவுபடல, நானும் இங்க பஞ்சத்துல வாடுறேனே அவன் சிந்திச்சான். அப்பாவுடைய அழகை பார்த்திருப்பான். அந்த முகம் எப்படி இருந்திருக்கும்? கரிசனையான முகம். அல்லேலூயா. அந்த கண்கள் எவ்வளவு அழகானது, எவ்வளவு இரக்கம் உள்ளது. அவன் யோசித்து பார்த்தான். அப்பாவிடத்தில் திரும்பினான். ஆமென். எழுந்தான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சக்கேவை பாருங்க, இதுவரை காசு தாங்க எனக்கு வாழ்க்கைன்னு உட்கார்ந்து இருந்தான். ஆனா எப்ப இயேசுவை பார்த்தானோ, எப்ப இயேசு வீட்டுக்குள்ள வந்தாரோ, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்னது? காசா இயேசுவா? சொல்லுங்க, காசா ஏசா? பக்கத்துல கையெழுத்து கேளுங்க. காசா ஏசா? இன்னைக்கு ஜெப கூட்டம்லாம் எதுக்கு மாறிட்டு? ஏசா காசா? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகள்லாம் எதுக்கு மாறிட்டு? ஏசா காசா? காசா மாறிட்டு. எல்லாம் பணம், ஒன்லி மணி. காசு, பணம், துட்டு, மணி, மணி மணி. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. சக்கேவுக்கு இயேசு பார்த்ததுக்கு அப்புறம் காசு பெருசா இருந்துச்சா? சக்கேவு எவ்வளவு இழந்திருப்பாரு நினைக்கீங்க? சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு சாட்சியத்தை பார்த்தேன், கவனிக்கீங்களா? அன்னைக்கு இருந்த சக்கேவை பத்தி பேச விட இன்னைக்கு சமீபத்தில் அவர் அந்த சாட்சியில போட்டிருக்காரு, 37 ரூபாய் ஒருத்தர் ஏமாத்தினாரா ஒருத்தர். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா சாட்சியத்தை? யாரை பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல 37 ரூபாய் ஏமாத்தின அந்த நபர் கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் சம்பாதிச்சு, பணம்லாம் சம்பாதிச்சிட்டாரு. பைபிள் அவருக்கு ஒரு நாள் கிடைக்கிது, ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்றாரு, ரட்சிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அதை எவ்வளவு 14 லட்சம் ரூபாய் எவ்வளவா இருந்து திரும்ப கொடுத்தாராம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை எடுத்து கேளுங்க. நம்ம கொடுக்கறத சொத்தை எழுதி வச்சாலும் காணாது. அல்லேலூயா.
அந்த மனுஷன் அதை கணக்கு போட்டு அதை கொண்டு போய் எத்தனையோ லட்சம் ரூபா, 14 எவ்வளோ லட்சத்தை கொண்டு போய் அந்த குடும்பத்தை பார்த்து கொடுத்து, நான் இத்தனை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இந்த 37 ரூபாயை நான் இன்னைக்கு எடுத்தேன். ஆனால் எனக்கு இந்த வேதத்தை திறக்கும் போதெல்லாம் யார் முகம் வருது? உங்கள் முகம்தாங்க வருது. ஏங்க நான் உங்களை ஏமாத்திட்டு பைபிளை படித்தா யார் முகம் வரும்? இப்போ இவன் இந்த செல்வியை திட்டிட்டு நான் பைபிளை திறந்தோடனே பைபிளுக்கு இருக்கிற பெரிய மவுசே தான் தெரியுமா? திறந்த உடனே செல்வி ஆண்டுருங்க பாரு. ஏய் என்னடா அவளை போட்டு இப்படி திட்டிவிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் அப்படி வராதா? வருமா வராதா? நீங்கள் வேத பூசைக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்காரர் நாயை கண்ணா பண்ணான்னு திட்டிவிட்டு நாரை கிழிச்சுவிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாங்கன்னா என்ன வரும்? அந்த மனுஷன் அப்புறாணியா விட பாவி, பூசைக்கு போகிறதுக்கெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கடா. பிரைஸ் தி லார்ட். திருப்பி கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் இறங்கி வந்தார்னு அர்த்தம் என்ன? அவர் லெவலை விட்டு இறங்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். மூணாவது பாருங்க, பர்த்திலேமேயு இயேசுவை பார்க்கணும் ஆசை. அல்லேலூயா. எனக்கு ஆசை என்னையா? பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாக என்ன செஞ்சிடணும்? நான் பார்வையடைய. எதுக்கு? இப்போ புதுசாக ஒரு செல்போன் வந்திருக்கான், ஐபோன். அதை பார்க்குறதுக்கா? புதுசாக ஏஐ வந்திருக்காம்ல, அது என்னன்னு பார்க்கலாம்ல, அதுக்கா? இல்லை. யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நாலாவது, கலட்டி விட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்லுங்க? எதுக்குங்க? தேவனுடைய திட்டம் என்ன என்பதை மோசே அறிந்து கொண்டான். ஆதலால் தேவன் அவரை பயன்படுத்தினார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் பாருங்க, 8வது வசனம் பாருங்க. புறப்படு. அவருடைய எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 27:8. புறப்படு, அவருடைய முகத்தை நாடு என்றது என் உள்ளம், உமது முகத்தையே. 2 கைகளை உயர் சொல்லுங்க. புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம், ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். யார் முகத்தை சொல்லுங்க? யார் முகத்தை? அடுத்து யார் முகத்தைங்க? ஆண்டவருடைய முகத்தை நாடுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப யார் முகத்தை நாடணும்? சொல்லுங்க. யார் முகத்தை நாடணும்? நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அங்கேயே இருக்கக்கூடாது, இங்கேயே இருக்கக்கூடாது, பாவத்திலே இருக்கக்கூடாது. நீ எழுந்து இறங்கி விட்டு விட்டு கலற்றி விட்டு தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளின் கருவூலமாய் மாற்றுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல பாருங்க, ஆண்டவர் நமக்கு இங்க இந்த பகுதியில் பாருங்க, என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார். ஆமென். ரெண்டாவது பாருங்க, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் ஊருக்கு போங்க, சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்ட ஒரு கழுதையையும் ஒரு குட்டியையும் காண்பீர்கள், அவற்றை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல ஆண்டு சொல்லாரு, என் வாப்பா என் பக்கத்தில் உட்காரு, என்னோட பேசு. அல்லேலூயா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் ஆசையாயிருக்குதப்பா. சொல்லுங்க. என்னோட வாருயில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேண்டும். வாருயில் என்று நீ
எப்போதும் என்று நீ என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் ஆசையாயிருக்குதையா, என்னோட இயேசுவே ஆசையாயிருக்குதையா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உன் ஆசை என்னவா இருக்கணும்? என் அப்பா கிட்ட உட்காரணுங்க, என் அப்பா முகத்தை பார்க்கணுங்க, என் அப்பாட்ட நான் பேசணுங்க, அவர் என்கிட்ட பேசணும். அவர் பேச ஆரம்பிச்சா என் குறை இருக்குமா, என் பிரச்சனை இருக்குமா, என் குற்ற உணர்வுகள் இருக்குமா, எல்லாத்தையும் என்னை விடுவித்து விடுவார். ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டா? ரெண்டாவது, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுவார். எப்படி பாருங்க, ஒரு கழுதைக்கு மதிப்புண்டா? சொல்லுங்க, கழுதைக்கு மதிப்புண்டா? புனித ஜான் மரிய வியானியை பார்த்து அவருடைய செமினரியுடைய குருமடத்தினுடைய அதிபர் சொல்லுவாராம், கழுதை என்று அவரை அழைப்பாராம். என்ன சொல்லுவாராம்? உங்க வீட்டில் எப்படி அழைப்பாங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். அண்ணன் என்னதுன்னு ஐயே ஆஹா. சிலர் செல்லமா வீட்டுக்காரர் ஒரு அம்மா கூப்பிடுது, பப்பி வாங்க. யாருக்கு பேரு? வீட்டுக்காரருக்கு பேரு ஸ்வீட் பப்பி. ஓஹோ, திட்டத்துல இப்படி ஒரு வகை இருக்கா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, மாடு அப்படின்னு சொல்லக்கூடாதான், பசு போலங்க இவரு. அப்படின்னா என்னது? ரெண்டும் ஒண்ணு தானே. மாடா அப்படிங்கிறது போல, இவங்க பசு மாதிரிங்க அப்படின்னா நீனு மாடுதான். அதே மாதிரி இந்த அம்மா சொல்லுது, அவரு ஸ்வீட் பப்பி வாங்க. போய் கூப்பிட்றாத. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ கழுதைக்கு மதிப்புண்டா? இல்லை. ஆனால் பாருங்க, கழுதை எதற்கு பயன்படுத்தப்பட்டது அன்னைக்கு அப்படின்னா, மக்களை சுமந்து செல்வதற்கு பயன்படுத்த. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், சில கிராமங்களுக்குள்ள போனீங்கன்னா கழுதையை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்று சலவை தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மண் மூட்டைகளை சுமக்கிறதுக்கு நீங்க நிறைய நாத்தூர் பக்கம் பார்க்கலாம். அதை சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கழுதையை ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி? கழுதையை என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கொண்டு அதை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த கழுதையை கொண்டு வரணும். ஆனால் அந்த கழுதைக்கு முன்னாடி என்ன இருக்கு தெரியுமா? கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. என்ன பட்டிருக்கு? இந்த கழுதையை ஆண்டவர் எதுக்கு கூட்ட வர சொன்னாரு? சொல்லுங்க. இந்த கழுதைக்கு ஒரு வரவேற்பு விழா நடந்துச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கழுதை மேல நல்ல பட்டு கம்பளம் போட்டு போற பாதையெல்லாம் கீத்து பிடிச்சி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஓஹோன்னு பாட்டு பாடினாங்க. ஆமென். கழுதை நினைச்சதாக என்ன பாட்டு, சூப்பர் பாட்டு. யார் இருக்கிறவரை? கழுதைக்கு மேல இயேசு இருந்தார். பக்கத்தில் கை கொடுத்து, உன் மேல இயேசு இருக்கிறவர் தான் எல்லா ஆசீர்வாதமும். ஆனா அந்த கழுதை அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சான்? கட்டப்பட்ட நிலையில் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் செயல்படுகிறார். அதை நீங்க அனுபவிக்கணும்னா உங்கள் கட்டுகளில் இருந்து நீங்க வெளியே வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க கட்டுகள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? நீங்க தயவு செய்து பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எசையா 5ஆம் அதிகாரம் 18 பொய்மை என்னும் கயிறுகளால் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயல்களை கட்டி இழுப்போருக்கு
ஐயோ கேடு. இன்னைக்கு நிறைய கவனிங்களேன். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்க்குறோம். பொய்மை என்னும் கயிறு நம்ம பார்க்குறோம்ல, மாயை என்னும் கயிறு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? மாயை, போலித்தனங்கள். மாயை என்பது போயை, இப்போ போலி, பொய்மை, இந்த மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உன்ட என்ன போலித்தனம் இருக்கு? நம்ம எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறோம், ஆனால் உள்ள ஒன்று இருக்கு. பிரைஸ் தி லார்ட். வெளியே பக்தி இருக்கு, உள்ள வேற ஒன்று இருக்கு. கட்டி வச்சிருக்கு பிசாசு. நம்ம நினைச்சிருக்கு கட்டி வைத்திருக்கு. 18 ஆண்டுகளாக ஒரு பெண் தேவாலயத்தில் இருந்தாளா? சொல்லுங்க, இருந்தாளா? பைபிள் சொல்லுகிறது 18 ஆண்டுகளாக ஒரு பெண் எங்க இருந்தால்? தொழுகை கூடத்தில் இருந்தாள். எங்க இருந்தா? ஜெப இல்லத்தில் இருந்தாள். ஆனா அவ எப்படி இருந்தா? கூனியாக இருந்தாள். சொல்லுங்க, எப்படி இருந்தா? கூனியாக தாங்க இருந்தா. ஆனா இயேசு அந்த பெண்ணை பார்த்தாரு. ஆண்டவர் அவளை தொட்டவுடன் அவள் நிமிர்ந்தாள். ஏன்? சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம மன்னிக்க முடியாத சுபாவங்களால் கட்டி வைக்கப்பட்டிருப்போம். வெறுப்பு உங்களை இருதயத்தை கட்டி வச்சிருக்கு. பொறாமை கட்டி வச்சிருக்கிறது. ஈகோ ப்ராப்ளங்கள் கட்டி வைத்திருக்கும். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? ஜெப இல்லத்துல தான் இருக்கிறோம். ஜெபிக்க தான் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காய்மகாரம் உள்ள இருக்கு. ஆண்டவர் பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழுக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு, ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. இப்ப பாருங்க, யாக்கோபு, வேகமாக போறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து முடிப்போம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் கைமாறு மேலானது. சொல்வது வீணென்று நினைக்கிறீர்களா? செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், கருணை காட்டுகிறார் என்று மறைநூல் உரைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. மனித உள்ளத்துக்காக, உங்களுடைய உள்ளத்துக்காக, என்னுடைய உள்ளத்துக்காக ஆண்டவர் பேராவலோடு காத்திருக்கிறார். எப்படி காத்திருக்கிறாரு? ஆனா நம்மள நல்ல கவனிங்க. கழுதை எப்படி கட்டி வைக்கப்பட்டிருந்ததோ அதே போல சாத்தான் அணிஞ்சிருக்கான். நம்ம இச்சை, பாவம், பணவெறி, காமவெறி, சாதி வெறி, அந்த வெறி, இந்த வெறி, காய்மகாரம், பொறாமை, என்னெல்லாமோ காரியங்கள் நம்மை கட்டி வைத்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த கட்டுகளை என்ன செய்யணும்? கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கட்டுகள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதனாலதான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு, பார்வையற்றோர், பிரைஸ் தி லார்ட். அப்படியே வாங்க எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், எசையா 61 மணிக்கு 61 படிங்க. ஆண்டவராய் என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி தெரிவிக்க, உள்ளமுடைந்தோரை குணப்படுத்த, கட்டுண்டவர்களுக்கு விடிவை தெரிவிக்க. பிரைஸ் தி லார்ட். எதுக்குங்க? கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள். இன்னைக்கு சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கானா? தாழ்வு மனப்பான்மையில, உன்னுடைய நெகட்டிவ் எதிர்மறையான சிந்தனைகளால் கட்டி வச்சிருக்கானா? தற்கொலை எண்ணங்களால் கட்டி வச்சிருக்கிறானா? சில பேருக்கு வாழ்க்கையில பாருங்க, விசுவாசமே இல்லாம, நம்பிக்கை இல்லாத தன்மையில அவன் கட்டி வச்சிருப்பான். எதுவாக இருந்தாலும் கட்டவிழுத்து
இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய உங்களை விட்டு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் கணவர்களுக்குள்ள குடிப்பழக்கம்ங்கிற கட்டுகள் உடைக்கப்படணும். எனக்குள்ள இருக்கிற பிடிவாதங்கள் உடைக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்குள்ள எந்தெந்த பாவங்கள் என்னை கட்டி வைத்திருக்கிறதோ இந்த கட்டுகள் என்னை அவிழ்த்து என்னை விடுவியும். பைபிள் சொல்லுகிறது, மகன் விடுதலையாக்கினால் உண்மையாகவே உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை. ஆண்டவரின் ஆவியானவர் எங்கே உண்டோ முழங்கால் படியிடும், கண்களை மூடும். இன்னைக்கு ஒரு விடுதலையோட போகணும், ஒரு சுகத்தோட போகணும், வெற்றியோட போகணும். உங்க குடும்பத்தை எந்த தீமைகள் ஆட்டி படைக்கிறதோ, ஒருவேளை இன்னைக்கு நீங்க வரும்பொழுது உங்க வீட்டுல நிம்மதி இல்லாம வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, என் கணவரை, என் பிள்ளைகளை நாட்டி படைக்கிற தீமையிலிருந்து எங்களை விடுவியும். ஒருவேளை ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணா கூட ஆண்டவரே உள்ள ஒரு பாவம் என்ன அழுத்திக்கிட்டே இருக்குது, இந்த பாவத்தை விட முடியல, இந்த தீமையை விட முடியல, தவறான காரியங்களை விட முடியல. எங்கெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக, எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ, நம்ம 4 காரியத்தை பார்த்தோம். முதல்ல நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு குற்றப்பழி உணர்வுள்ள ஒரு மகனை, 2வது இந்த உலகத்துல அவமானத்திற்குள்ளான ஒரு மனிதன் பாவி என்று, 3வது சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பிச்சைக்காரன், 4வது ஒரு வழிப்போக்கனை போல அலைந்து திரிந்த வேடிக்கை பார்த்த அந்த மோசே. வனாந்திரத்தில் அலைஞ்சு தெரிஞ்சு வேடிக்கை பார்த்த ஒரு மோசே. 4 பேரையுமே ஆண்டவர் அவங்க நினைச்சபடி இல்ல, நினைப்பதற்கும் மேலாக உயர்த்தினார். பிள்ளையின் அந்தஸ்து, இவன் ஆபிரகாமின் குமாரன், அவன் பார்வை பெற்று எங்கும் நற்செய்தி அறிவித்தான். 4வது விடுதலையின் நாயகனாக இங்கே மோசே ஆண்டவர் நிறுத்தினாரு. என்ன செய்? எழுந்து வா, இறங்கி வா, விட்டு வா, கலற்றி விட்டு வா. அப்படி வரும் பொழுது எங்க வரணும்? என்னிடம் வா. இயேசு சொல்றார், என்கிட்ட வா, என்னிடம் வா மகளே, மகனே, என்னிடம் வா. என்னிடம் வருகிற உனக்கு இன்னைக்கு இளைப்பாறுதல் உண்டு. என்கிட்ட வருகிற உன்னை யார் கட்டி வச்சிருக்கிறானோ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அவிழ்க்கப்படணும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல ஒப்பு கொடுங்க. இது உங்களுடைய நேரம். ஏதாவது செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, எங்களுக்கு அதிசயம் செய்யுங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மைத்தான் நம்பி இருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பி இருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கே. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க.
மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யும் நல்ல வாய் திறந்து உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கூப்பிடுங்க. உம்மைத்தான் ஆண்டவரே, நான் நம்பியிருக்கேன். இயேசுவே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவே, நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் இயேசுவே, செய்யுங்கப்பா. உம்மைத்தான் இயேசுவே, கூப்பிடு. அற்புதங்கள் சிஸ்டர் கூப்பிடுங்க, பிரதர் கூப்பிடுங்க. உம்மைத்தான் தேவனே, நான் நம்பியிருக்கேன். ஆமென். எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு